1500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாக நாம் இப்பொழுது பார்க்கின்ற இந்த மண், இந்த மரம், இந்த காற்று, ஏன் இந்த ஒளி கூட, நாம் முக்கியமாக கருதுகின்ற நீர் ஒரு காலத்தில் இல்லை. பூமியில் எதுவுமே இல்லை. இறைவன் தான் ஒவ்வொன்றாக ஞானத்தோடு அதை படைத்திருக்கின்றார். இன்றைய தினம் நாம் அதை பற்றி விரிவாக சிந்திக்க ஆசைப்படுகின்றோம். புரிந்து கொள்ள நாம் துடிக்கின்றோம். இறைவன் எப்படி படைத்தார் என்று நாம் புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அவர் ஞானத்தில் சிறந்தவர். படைப்புக்கும், அதாவது இறைவனுடைய படைப்புக்கும் மனிதனுடைய படைப்புக்கும் நோ நோ நோ, படைப்பு என்று சொல்லக்கூடாது. மனிதன் செய்வது படைப்பு அல்ல, உருவாக்கல். உருவாக்கல், படைப்புக்கும் உருவாக்கத்திற்கும் வித்தியாசம் இருக்கின்றது.